நம்ம ஆச்சாரியர்கள் காலத்திலே இந்த சரித்திரம் நடந்தது. ஒரு அரசன் இருக்கார். அவரிடத்துல ஆச்சாரியர்கள் 2 பேர் வந்திருக்கா. அரசனுக்கு இந்த ஸ்லோகத்துல ஒரு சந்தேகம். ராமாயண ஸ்லோகத்துல அரசர்களுக்கெல்லாம் ஆசை இருக்குமா சுவாமினால், அந்த நாள் அரசன் இப்ப இல்லை. இப்ப இருக்கிறவா ராமாயணம்னு கண்டாலே பிடிக்கலன்னு விடுவா. அந்த நாள் அரசனா இருந்ததுனால ராமாயணத்தை ஆதாரமா கொண்டுதான் நாட்டே ஆண்டு இருக்கணும் போல் இருக்கு. இருக்கட்டும், அவருக்கு இந்த ஸ்லோகத்துல ஒரு சந்தேகம். சத்தேன லோகாஞ்சயத்தின்னு இருக்கு. ராமன் மனுஷன் விடாம தன்னை பிரகடனப்படுத்தின்னு இருக்கார். அதே போல சொல்லவும் சொல்லியிருக்கார். யாரு தன்னை தேவதேவன் நாராயணன் சொன்னாலும் கிடையாதுன்னு விடுவார். அகம்போ பாந்தவோ ஜாத்தா, கண்ணனு சரி ராமனு சரி, நான் உங்களுக்குள்ள ஒருத்தன், மனுஷர்களுக்குள்ள ஒத்தனை எடுத்துங்கோ, என்ன தேவதேவன்லாம் பார்க்க வேண்டாம் என்றே பிரகடனப்படுத்தியிருக்கா. அப்படி இருக்குச்சு. இவ்வளவு தூரம் ராமன் மனுஷனா பிறந்து மனுஷனா வளர்ந்தெல்லாம் இருந்திருக்காரே. ஆனா ஜட்டாயுவுக்கு மோட்சம் கொடுத்துட்டாரே. ஜட்டாயு மகாராஜர் சீதையை ரட்சிப்பதற்காக சண்டையிட்டார். ராவணனுடைய சந்திரஹாசம்ங்கிற வாளால் அடிபட்டார், விழுந்துட்டார். குத்துயிரும் குலையுருமா இருக்கார். ராமன் தொட்ட உடனே அவருக்கு உயிர் பிரிஞ்சு போச்சு. எடுத்து தம் மடியில வச்சுட்டு ரொம்ப நேரம் அழுது அரற்றி விட்டு லக்ஷ்மணனை கூப்பிட்டு வந்து செதைய மூட்டி, அதுக்கு செதை மூட்டி மோட்சத்தையே கொடுத்துட்டார். யஜ்ஞசீலர்களுக்கெல்லாம் எந்த சிறந்த ஸ்தானமோ, ஆகிதாக்னிகளுக்கெல்லாம் எந்த சிறப்பான ஸ்தானமோ, ஜட்டாயு நான் உன்னை அனுமதிக்கிறேன், அந்த ஸ்தானத்துக்கு நீ போ அப்படின்னு கொடுத்துட்டாரே. எப்படி கொடுத்தார்? மனிதனான ராமன் முக்தி அளித்தது எப்படி? இதுதான் இந்த அரசனுக்கு கேள்வி. அவர் கேட்டுட்டார். யாரோ 2 பேர் ராஜாவை பார்க்க வந்திருக்கா. திரும்பி அந்த அலுவலை கவனிச்சார். இந்த 2 பேர் ஆச்சாரியர்கள் பேசிக்கிறா. கேள்வி நன்னாத்தான் கேட்டார். எப்படி பதில் சொல்றது? எப்படி ராமன் மோட்சம் கொடுத்தாரு? சரி சுவாமி கொடுத்தார், இந்த மட்டும் கொடுத்தாரோ இல்லையோ இப்படின்னு முடிச்சுடலாம். ஆனா அப்படி அவர்கள் பதில் சொல்லல. சத்தியேன லோகாஞ்சயதி, ராமன் தன் சத்தியம் பேசுதலால் உலகத்தை ஜெயித்திருக்கிறார்னு சொல்லல, அனைத்துலகங்களையும் ஜெயித்திருக்கிறாருங்கிறது. அப்படின்னா ஸ்ரீமன் நாராயணனா இருந்தவர் மோட்சம் கொடுக்கலையா? சத்தியம் பேசி மனித ராமனா இருந்தே உண்மை பேசி வைகுந்தத்தையும் தன் வசத்துல வச்சுட்டு இருக்காருன்னு ஸ்லோகம் சொல்றது. இவர் பேசின உண்மைக்கு இந்த லோகம் மட்டும் பரிசு இல்ல, வைகுந்தமும் இவர் கைப்பட்ட வஸ்து. என்கிட்ட ஒண்ணு இருக்குன்னு நான் யாருக்கு வேணாதான் கொடுப்பேன். அது இந்த லோகத்தை இருந்தா இந்த லோகத்துல கொடுக்க போறேன், அந்த லோகமா இருந்தாலும் அதையும் கொடுக்க போறேன். சத்தியேன லோகாஞ்சயதி. ஆக ராமன் மனிதனாக இருந்தே மோட்சத்தையும் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருத்தரை ஒவ்வொன்ன வச்சு ஜெயிக்கிறார். சத்தியத்தினால லோகங்களை ஜெயிச்சுட்டார். தீனர்களை எல்லாம் தானத்தாலே ஜெயிப்பார். தீனமா போய் கையேந்தினோம்னா என்ன வேணா தானம் கொடுத்துட்டு வரோம். தீனான் தானேன ராகவா குருன் சுஷ்ரூஷையா, குருக்களை எல்லாம் போய் தொண்டு செய்தே கவர்ந்துடு வரோம்.